கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பதவி விலக தயார் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. மக்கள் விரும்பினால் பதவி விலகுவதாகவும் மக்கள் தன்னை மன்னிப்பார்கள் என்றும் கருத்து. இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சினையில் 75% தீர்க்கப்பட்டு விட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல். ராணுவத்தை குவித்துவிட்டு சிக்கலுக்கு தீர்வு காண முடியாது என்றும் கருத்து. சமூக வலைதளங்களில் வைரலாகும் ராகுல் பிரணிதி ஷிண்டே புகைப்படங்கள் யூகத்தின் அடிப்படையில் வெளியாகும் தகவல்களால் மீண்டும் பரபரப்பு. ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்த 3 லட்சம் பேரில் 1.30 லட்சம் பேருக்கு கார்டுகள் தயாராக உள்ளன. அடுத்த மாதம் முடிவதற்குள் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தகவல். நாடு முழுவதும் 1 கோடி மோசடி மொபைல் இணைப்புகள் துண்டிப்பு. 2.27 லட்சம் மொபைல்கள் முடக்கம். ஜஞ்சர் சதி தளத்தில் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தொலைத்தொடர்புத்துறை தகவல். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நவ்தீப் சிங் பிரதமருக்கு தொப்பி அணிவித்து அன்பை வெளிப்படுத்திய வீடியோ வைரல். தமிழகத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உறுப்பு தானம் அதிகரிப்பு. உறுப்பு தானம் செய்வோர் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி 11 மாதங்களில் 192 பேரின் உடலில் இருந்து 1086 உறுப்புகள் தானமாக பெறப்பட்டதாக தகவல். மறைந்த சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி கட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நாளை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வைக்கப்படும் என மார்க்சிஸ்ட் அறிவிப்பு. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் தானமாக அளிக்கப்படும் என்றும் தகவல். இனிப்பு மற்றும் காரத்திற்கு ஏன் தனித்தனி ஜிஎஸ்டி என நகைச்சுவையாக விமர்சித்த அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்டார். நேரில் சந்தித்து தனது பேச்சு தவறுதலாக சித்தரிக்கப்பட்டு விட்டதாக விளக்கம். சென்னை வளசரவாக்கத்தில் சிறுவர்கள் தாக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து பிரபல பாடகர் மனோவின் 2 மகன்கள் மீது வழக்கு பதிவு. தனது மகன்கள் குறித்து தவறுதலாக சித்தரிக்கப்படுவதாக மனோவின் மனைவி ஜமீலா குற்றச்சாட்டு. 10க்கும் மேற்பட்டோர் தனது மகன்களை தாக்கியதாகவும் தாயுள்ளத்துடன் போலீசில் புகார் அளிக்கவில்லை என்றும் விளக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.